எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு சோயா பிரியாணி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சோயா 1 கப்பு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா சூடான தண்ணி ஆட் பண்ணி ஒரு 20 மினிட்டு அப்படியே வைக்கிறேன். 1/2 கப்பு யோகர்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் தயிர் வேணும்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, 1 டீஸ்பூன் மல்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி நல்லா தண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது மசாலா கூட நம்ம சோயாவை ஆட் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேரட் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 20 மினிட்டு அப்படியே மூடி வைக்கிறேன். பிரியாணி நான் இங்கே ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறேன். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், ஒரு பட்டை, 3 ஏலக்காய், 3 லவங்கு, ஒரு பிரியாணி இலை, 5 மெழுகு, 2 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் இந்த மாதிரி கலர் வந்தால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன், ஒரு 2 மினிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா சாஃப்டான பிறகு நம்ம ஏற்கனவே தயிரில் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சோயா ஆட் பண்ணிக்கிறேன். 4 மினிட்டு குக் பண்ணிக்கிறேன். நான் இங்கே 1.5 கப் அளவுக்கு பிரியாணி ரைஸ் ஏற்கனவே ஒரு 30 மினிட்டு ஊற வச்சுருந்தேன். நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது கொத்தமல்லியும் புதினாவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ப்ரெஷர் குக்கர் மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் குக் பண்ணிக்கிறேன். இப்போது குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சோயா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே பிரியாணிக்கு காரம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் மசாலா அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.